ஓம் சாந்தி 23.03.2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உண்மையான சால்வேஷன் ஆர்மியாகி, அதாவது மீட்பு படையினராகி அனைவரையும் இந்த பாவ உலகத்திலிருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மூழ்கி இருக்கும் அனைவருடைய படகுகளையும் கரை சேர்க்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு குழந்தைகளின் புத்தியிலும் வரிசை கிரமமாக பதிகிறது? பதில்: தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் நம்முடைய அன்பான பாபா. நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை ஒவ்வொருவருடைய புத்தியிலும் வரிசை கிரமமாக பதிகிறது. ஒருவேளை யாருக்காவது முழுமையாக நம்பிக்கை ஏற்பட்டாலும் கூட மாயா எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. தந்தையை மறந்து விடுகிறார்கள், ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். யாருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதோ அவர்கள் தூய்மையாகுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுகிறார்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். இந்த முள்ளில பாபா முதல்ல குட் மார்னிங் சொல்கிறார். அதாவது எல்லையற்ற உலக நாடகத்தில் இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? அமிர்த வேளையில் இருக்கிறோம், அதாவது சங்கம யுகத்தில் இருக்கிறோம். அதனால முதல்ல குட் மார்னிங் சொல்கிறார். அதுக்கப்புறம் சத்தியுகத்தில் மார்னிங்கும் குட்டாக இருக்கும், டேயும் குட்டாக இருக்கும், நைட்டும் குட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கலியுகத்தில் மார்னிங்கும் குட்டாக இருக்காது, பகலும் குட்டாக இருக்காது, அதோட டேயும் குட்டாக இருக்காது, நைட்டும் குட்டாக இருக்காது. இருக்குதுலே மோசமான நேரம் இரவு நேரம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ நம்ம அமிர்த வேளையில் இருக்கிறதுனால, நன்மை நடக்கக்கூடிய யுகத்தில் இருக்கிறதுனால இப்போ நமக்கு ஒரு நல்ல நேரம் நடந்துட்டுருக்கு. அமிர்த வேளையில் இருக்கிறதுனால எல்லாமே குட் தான், எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் உண்மையான சத் சங்கத்தில் இருக்கீங்க, அதாவது சத்தியமானவருடைய சங்கத்தில் இருக்கீங்க. உலகத்தில் இருக்கிறவங்கள பொய்யான சங்கத்தில் இருக்காங்க அப்படின்றார். ஆகையால் சத்தியத்தின் சங்கம் உயர்த்தும், உலகாய சங்கம் மூழ்கடித்து விடும் அப்படின்னு சொல்கிறார். அவங்கள சரீரதாரி குருமார்கள் பிரம்மத்தில் போய் கலந்துடணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்க. ஆனால் சிவ் பாபா ஆன்மீக குரு. ஆகையால் இந்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். ஏன்னா நான் சொல்கிற ஞானம் வேறு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்றார். வித் ரெஸ்பெக்ட் பாஸ் ஆகணும், ஸ்காலர்ஷிப் அடையணும் அப்படின்றார். அடுத்தது வரதானத்தில் பாபா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறார். வெற்றியாளர்கள் ஆகணும்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அதாவது ஒருபோது பயப்படக்கூடாது. மாயாவை பார்த்து மாயை ஏன் வந்ததுன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயந்ததை பார்த்து இன்னும் மாயா உங்களோடு யுத்தம் செய்ய வரும். ஆகையில் எப்பொழுதுமே நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவில் இருங்க. அப்போதான் வெற்றியாளர்கள் ஆக முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குட் மார்னிங். சத்யுகத்தில் சதா குட் மார்னிங், குட் டே, குட் நைட், எவ்ரிதிங் குட் என்று பாபா சொல்கிறார். அதாவது அனைத்தும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே குட் மார்னிங்கும் கிடையாது, குட் நைட்டும் கிடையாது. இரவு நேரம் அனைத்தையும் விட கெட்ட நேரம். அனைத்தையும் விட நல்ல நேரம் எது? காலை பொழுது. அது அமிர்த வேளை என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கிறது. அதாவது நீங்கள் எல்லையற்ற அமிர்த வேளையில் இருக்கீங்க, சங்கம யுகத்தில் இருக்கீங்க. ஆகையில் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நல்ல நேரம்தான். ஏனென்றால் இச்சமயம் நாம் யோக யோகேஸ்வரர்களாக மற்றும் யோக யோகேஸ்வரிகளாக இருக்கிறோம். அதாவது பாபாவுடன் யோகா இருக்குது, இன்னொரு பக்கம் யோகமும் அடிச்சிருக்கு. அதனால்தான் யோக யோகேஸ்வரர்கள், யோக யோகேஸ்வரிகள் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் தந்தையாகிய ஈஸ்வரன் யோகம் கற்பிக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரனோடு யோகம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு
யோகேஸ்வரருக்கு பிறகு ஞானேஸ்வர் பற்றி தெரிந்திருக்கிறது. அதாவது ஈஸ்வரன் வந்து முதல்ல குழந்தைகளுக்கு யோகா சொல்லி கொடுக்குறார். முதல்ல நம்ம யாரை தெரிஞ்சுக்கிறோம்? யோகேஸ்வரன் ஆகிய சிவபாபாவை, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம்தான் சிவபாபா மூலமாக ஞானம் கேட்குறோம். அப்படின்னா முதல்ல யோகேஸ்வரனை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம்தான் ஞானேஸ்வரனாகவும் அவர் இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியும். யோகா ஏற்பட்டு விட்டது, அதாவது முதல்ல புத்தியின் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. பிறகு தந்தை உங்களுக்கு முழு சக்கரத்தை பற்றிய ஞானத்தையும் புரிய வைக்கிறார். இதன் மூலம் நீங்களும் கூட ஞானேஸ்வரர்களாக ஆகிறீர்கள். ஈஸ்வரிய தந்தை வந்து குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் யோகத்தை கற்றுத்தருகிறார். எந்த ஈஸ்வரன்? நிராகார தந்தை. இதையெல்லாம் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாவார். அவருக்கு சிவ் பாபா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஜென்மாந்தரமாக சத்சங்கம் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் இந்த கதா காலாட்சேபங்கள் ஆகியவை இருக்காது. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். வெறும் பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று சொல்வதால் ரசனை அல்லது அன்பு வராது. அவர் தந்தை என்பதால் பாபா அல்லது அப்பா என்று சொல்வதினால் சம்பந்தம் ஸ்நேகபூர்ணமானதாக ஆகிவிடுகிறது. இப்போது உங்களுக்கு சத்தியமான தந்தையுடன் சங்கம் இருக்கிறது. மற்ற அனைவருக்கும் அசத்தியத்தோடு சங்கம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சத்தியமான சங்கம் உயர்த்தும், உலகாய சங்கம் வீழ்த்தும் அல்லது மூழ்கடித்து விடும் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஆத்மா அபிமானி ஆகுங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மாக்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். இந்த ஆன்மீக ஞானத்தை ஆத்மாக்களுக்கு சுப்ரீம் ஆத்மா வந்து கற்றுத்தருகிறார். மற்ற அனைத்தும் பக்தி மார்க்கம், அது ஒன்றும் ஞான மார்க்கம் கிடையாது. நான் அனைத்து வேத சாஸ்திரங்கள், உலகத்தின் முதலிடை கடையை அறிந்திருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். நான் தான் அனைத்திற்கும் அத்தாரிட்டி. அவர்கள் பக்தி மார்க்கத்தின் அத்தாரிட்டியாக இருக்கிறார்கள். அநேக சாஸ்திரங்களை படிக்கிறார்கள் என்பதால் அவர்களை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி உடையவர்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு பாபா சத்தியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் ஷரீரதாரிகள், உலகாய குருமார்கள். இவர் ஆன்மீக குரு. ஆகையால் நல்ல முறையில் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் புது விஷயங்கள். நமக்கு எந்த ஒரு மனிதரும் படிப்பு சொல்லித்தரவில்லை. நமக்கு சிவ்பாபா ஞானக்கடல் பதித்த பாவனர் இந்த சரீரத்தின் மூலம் கற்றுத்தருகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தி சிவ்பாபாவின் பக்கம் இருக்கிறது. அந்த சத்சங்கங்களில் மனிதர்களின் பக்கம்தான் புத்தி போகும். இந்த பிரம்மா மூலம் சிவ்பாபா குழந்தைகளை தத்தெடுக்கிறார் என்றால் இவர் பெரிய அம்மா ஆகிறார். இவருக்கு அம்மா யாரும் கிடையாது. அதாவது சாக்காரத்தில் நமக்கெல்லாம் பிரம்மா பாபா அம்மாவாக இருக்கிறார். பிரம்மா பாபாவுக்கு சிவ்பாபா தாயாக இருக்கிறார். ஆனால் சாக்காரத்தில் ஒரு அம்மா யாரும் இல்லை அப்படின்றது புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போது இந்த ஆழமான படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்தையும் விட பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைத்திருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு தண்டனையும் அடைய வேண்டியதாக இல்லை. பாபா சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ நினைவு செய்யுங்கள் என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லும் ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது என்று பாபா சொல்கிறார். நான் இப்போது நடைமுறையில், அதாவது நேரடியாக வந்திருக்கிறேன். அழிவும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நெருப்பு பற்றி கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அனைவரின் சரீரங்களும் அழிந்து போகும். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவார்கள் அல்லது ஜோதியோடு ஜோதியாகி விடுவார்கள் என்பதெல்லாம் இல்லை. உண்மையில் அது பிரம்ம மகா தத்துவம், ஆத்மாக்களின் வசிப்பிடமாகும். நம்முடைய முதல் கோவில் இதுதான்.
தூய்மையான ஆத்மாக்கள் அங்கே வசிக்கிறார்கள். இதில் 100% நிச்சய புத்தி உடையவர்கள் யாரும் கிடையாது. சிலர் 80%, சிலர் 50%, இன்னும் சிலர் அது கூட இல்லை. அவர்கள் முற்றிலும் தோல்வி அடைந்தவர்கள். அவசியம் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஞான, பக்தி, வைராகியம் என்ற வார்த்தைகளை சந்நியாசிகளும் சொல்கிறார்கள். அவர்களுக்கு வீடு வாசல் மீது வைராகியம் வருகிறது. அது எல்லைக்கு உட்பட்ட வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடையது எல்லையற்ற வைராகியம். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு காடுகளுக்கு சென்று விட்டிருந்தார்கள். இப்போதோ யாரும் காட்டில் இல்லை. காட்டில் அனைத்து குடில்களும் காலியாகிவிட்டது. ஏனென்றால் முதலில் சதோ பிரதானமாக இருந்தார்கள். இப்போது அவர்களும் தமோ பிரதானமாக மாறிவிட்டார்கள். இப்போது அவர்களிடம் கூட எந்த ஒரு சக்தியும் இல்லை. இப்போது இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியாகும். நாம் நம்முடைய தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவு மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து போகும். நாளுக்கு நாள் பாபா ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சாதாரண குழந்தைகள், ஆனால் எவ்வளவு பெரிய ஞானத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்கு தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் இருப்பதால் மட்டுமே ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு அதிகாரி ஆக முடியும். ரெண்டாவது பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான பாண்டவராகி அனைவரையும் ஆன்மீக யாத்திரை செய்ய வைக்க வேண்டும். எந்த விதமான ஹிம்சையும், அதாவது செயலையும் செய்யக்கூடாது. வர்தானம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவின் மூலம் மாயையை வென்று உலகத்தை வென்றுவிடும் வெற்றியாளர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் மாயை ஏன் வந்தது என்று தெரியவில்லையே என்று நிறைய யோசிக்கிறார்களோ, மாயாவும் அவர்கள் பயந்திருப்பதை பார்த்து மேலும் யுத்தம் செய்கிறது. ஆகையால் யோசிப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். வெற்றியாளர் ஆகுவதற்காகவே இந்த மாயாவின் சின்ன சின்ன ரூபங்கள் வருகிறது. ஆகையால் சுயம் தன்னை மாயாவை வென்றவர், உலகத்தை வென்றவர் என்று உணர்ந்து மாயா மீது வெற்றி அடையுங்கள். பலவீனமானவர்களாக ஆகாதீர்கள், சவால் விடக்கூடியவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு ஆத்மாவிடம் இருந்தும் சுப ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் எல்லையற்ற சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம்.
மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நம் எதிரில் இருக்கிறார். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நம் எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம். திவ்ய சக்தி